வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 5/1/2026க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 820. நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக 0 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 7 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 559 235 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே டி போர்டில் 9 இருக்குது. டி போர்டில் என்ன இருக்கோ அதோட +1 பண்ணி பவர் பண்ணணும். ஸோ 9ஓட +1 பண்ணோம் அப்படின்னா, அதாவது 9க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 0க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ 5 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 592. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 869 610 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 9 இருக்குது. 9க்கு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0, 0க்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ 5 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 592. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 231 825 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 1 இருக்குது. 1 +1 பார்த்தீங்கன்னா 2, 2க்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 167. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 527 820 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 7 இருக்குது. 7 +1 பார்த்தீங்கன்னா 8, 8க்கு பவர் பண்ணிக்கலாம் 3. ஸோ 3 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு நாளைக்கு 3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 315 592 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே ஒய்டி போர்டு நம்பர் 15 இருக்குது. இந்த 15லேருந்து டி போர்டு நம்பர் 3 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 12. அப்படியே பேக் வந்து ஒய் போர்டு நம்பர் 1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 11. 11லேருந்து டி போர்டு நம்பர் 5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 6. இப்படி வரக்கூடிய நம்பரோட +1 பண்ணணும். 6 +1 பார்த்தீங்கன்னா 7. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 70. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 52. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 25. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 825. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 பிசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 231 825 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 31 இருக்குது. 31லேருந்து எக்ஸ் போர்டு நம்பர் 2 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 29. 29லேருந்து ஒய் போர்டு நம்பர் 3 மைனஸ் பண்ணிக்கலாம் 26. 26லேருந்து டி போர்டு நம்பர் 1 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 25. இப்படி வரக்கூடிய அந்த 25லேருந்து +1 வந்து பண்ணணும். ஸோ 26. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 62. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 71. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 17. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள் 167. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 17 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 294 167 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 94 இருக்குது. இந்த 94லேருந்து
எக்ஸ் போர்டு நம்பர் 2 மைனஸ் பண்ணிக்கலாம் 92. 92லேருந்து ஒய் போர்டு நம்பர் 9 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 83. 83லேருந்து டி போர்டு நம்பர் 4 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 79. இப்போ இந்த 79ஓட ப்ளஸ் 1 வந்து பண்ணணும் 80. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 08. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் பண்ணோம் அப்படின்னா 35. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 53. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 820. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80 ஏசியில் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 527 820 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் ஒய்டி போர்டு நம்பர் 27 இருக்குது. 27லேருந்து எக்ஸ் போர்டு நம்பர் 5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் 22. 22லேருந்து ஒய் போர்டு நம்பர் 2 வந்து மைனஸ் பண்ணிடலாம் 20. 20லேருந்து டி போர்டு நம்பர் 7 மைனஸ் பண்ணிக்கலாம் 13. இப்போ 13ஓட ப்ளஸ் 1 வந்து பண்ணணும். ஸோ 14. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 41. நெக்ஸ்ட் இதுக்கு பவர் பண்ணிக்கலாம் 69. அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா 96. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஏபிபிசி ஏசி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, டோட்டலாக ஒரு 4 நம்பர் இருக்குது. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 3, ஏபிபிசி ஏசிக்கு 14 41 69 96. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 314 பாக்ஸு 369 பாக்ஸு, டோட்டலாக ஒரு 2 பாக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.